ஹாய் நண்பா நண்பேஸ். அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் 12, 11ஆம் வகுப்புகள் மற்றும் 6 முதல் SSLC வரையிலான வகுப்புகளுக்கு காலாண்டு தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த தேர்வுகள் நாளையுடன் முடிவடைய உள்ளன. தேர்வு முடிந்ததும் வருகிற 28ஆம் தேதி சனிக்கிழமை முதல் 2ஆம் தேதி புதன்கிழமை வரை 5 நாட்கள் காலாண்டு விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாகவும், காலாண்டு விடுமுறைக்கு பின்னர் வருகிற 3ஆம் தேதி வியாழக்கிழமை பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து காலாண்டு விடுமுறையை நீட்டிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு இணங்க காலாண்டு விடுமுறை 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதன்படி விடுமுறை முடிந்து வருகிற 7ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் காலாண்டு தேர்வு விடுமுறை நாட்களின் போது பள்ளிகளில் எந்தவிதமான சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்து உள்ளது. அதன்படி 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 6ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விடுமுறை நாட்களில் மாணவர்களுக்கு எவ்வித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது. பள்ளி திறப்பதற்கு முன்பு பள்ளி வளாகத்தினை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பள்ளி திறக்கும் நாளன்றே அனைத்து மாணவர்களுக்கும் திருத்திய விடைத்தாள்கள் அளிக்கப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்த பதிவில் நாங்கள் கொடுத்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ நண்பா நண்பேஸ்.